அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். வியாபாரத்தில் மிக முக்கியமான ஒரு கட்டுப்பாடாக இஸ்லாம் சொல்லுகிறது, வட்டியை இறைவன் தடை செய்திருக்கிறான். குர்ஆனிலே இறைவன் பேசுகிறான், வஹல்லல்லாஹுல் பைய வஹர்ரம ரிபா. வியாபாரத்தை அனுமதித்து வட்டியை இறைவன் உங்களுக்கு தடை செய்திருக்கிறான். இன்றைக்கு பிற சமுதாய மக்கள் எப்படி வட்டியின் அடிப்படையில் தங்களுடைய பொருளாதாரத்தை சர்வ சாதாரணமாக அமைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அதே போன்று இன்றைக்கு முஸ்லிம்களும் அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வங்கியில் லோன் பெறுவதாக இருக்கட்டும் அல்லது வியாபாரத்தில் முதலீடுக்காக வேண்டி வட்டி அடிப்படையிலான பொருளாதாரத்தை கடனாக பெறுவதாக இருக்கட்டும், அப்படி வட்டி அடிப்படையில் தான் முதலீடாக இன்றைக்கு பல முஸ்லிம்கள் வியாபாரத்தில் ஈடுபடுகிறார்கள். இறைவன் திருக்குறானிலே சொல்லி காண்பிக்கிறான், தர்மங்களை இறைவன் வளர்க்கிறான், வட்டியை அழிக்கிறான் என்று இறைவன் சொல்லுகிறான். அப்போ இறைவன் எதில் அழிவை ஏற்படுத்துகிறானோ அந்த அழிவில் நாம் நன்மையை பரக்கத்தை பெற முடியும் என்று சொன்னால் அது இறைவனுக்கே சவால் விடக்கூடிய ஒரு தன்மை. அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு கடுமையாக வட்டி குறித்த எச்சரிக்கை நமக்கு சொல்லி காண்பிக்கிறார்கள். ஆக்கில ரிபா வ மூக்கிலஹு வ காத்திபுஹு வ ஷாஹிதைஹி. 4 பேரை இறைவனுடைய சாபத்திற்குரியவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ரொம்ப அரிதாகத்தான் இறைவனுடைய சாபத்திற்குரியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அதுல 4 சாரரை சொல்றாங்க. ஒருவர் வட்டி பெறக்கூடியவர், இன்னொருவர் வட்டியை கொடுக்கக்கூடியவர், இன்னொருவர் வட்டி கொடுக்கல் வாங்கலுக்கு சாட்சியாக இருக்கக்கூடியவர், இன்னொருவர் அந்த வட்டி அடிப்படையிலான கொடுக்கல் வாங்கல் யாருக்கு நடைபெறுகிறதோ அதை கணக்கெழுதக்கூடியவர். அவர்கள் அத்தனை பேரும் இறைவனுடைய சாபத்திற்குரியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையாக எச்சரிக்கிறார்கள். நாம் நம்மிடத்தில் உள்ள ஹலாலான முறையில் நம்மால் இயன்றதை பொருளாதாரத்தை முதலீடாக செய்து அதன் மூலம் வியாபாரத்தை பெருக்க வேண்டுமே தவிர வட்டி அடிப்படையிலான கொடுக்கல் வாங்கலில் எந்த ஒரு கட்டத்திலையும் ஒரு முஸ்லிம் ஈடுபடவே கூடாது. வட்டி அடிப்படையில் தான் எனக்கு பொருளாதாரம் கிடைக்கும் என்று சொன்னால் அந்த வாசலை இறுக அடைக்க வேண்டிய ஒரு கடமை இஸ்லாமியனுக்கு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு மிகப்பெரிய வேதனை என்னவென்று சொன்னால் வட்டிக்கு கொடுத்து வாங்கக்கூடிய தொழிலையே முஸ்லிம்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறான், யார் ஒருவன் வட்டிக்கு கொடுத்து வாங்குகிறானோ அவன் அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் யுத்த பிரகடனத்தை உறுதி செய்து கொள்ளட்டும் என்று சொல்கிறார்கள். நாளை மறுமை நாளில் இறைவனுடைய விசாரணை மன்றத்தில் நாம் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் மனம் பாதிக்கப்பட்டு மனநோயாளியாக சிலர் நாளை மறுமையில் எழுப்பப்படுவார்கள். அவர்களெல்லாம் இந்த உலகத்திலே வட்டியை வாங்கி உண்டவர்கள் என்பது கடுமையாக எச்சரிக்கப்பட்ட ஒன்று. வியாபார விஷயத்திலே மிக முக்கியமாக அடிப்படையாக நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு அம்சம் என்பது வட்டியை விட்டு நாம் முழுவதுமாக விலகிக் கொள்வது. வட்டி அடிப்படையிலான எந்த விதமான கொடுக்கல் வாங்கலையும் ஒரு முஸ்லிம் எக்காலத்தையும் ஈடுபடவே கூடாது.